மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் நேரடி பணமானிய திட்டத்தை மாநில அரசு மூலம் வழங்க வேண்டும் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்த முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம், திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்படவுள்ள புதிய அமைப்பு எதிர்பார்த்த பலனை அளிக்க வேண்டும் என்றால் மாநில அரசுகளின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார். புதிய அமைப்பின் கூட்டத்தை சம்பிரதாயத்துக்காக கூட்டாமல் மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து விவாதித்து கொள்கைகள், திட்டங்களை உருவாக்கும் வகையில் அதன் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் விதமானது வெளிப்படையானதாக இல்லை என்று கூறிய பன்னீர்செல்வம், தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மத்திய அரசின் திட்ட நிதி போதுமானதாக இல்லை என்றார். திட்டக்குழுவை கலைக்கும் இத்தருணத்தில் மத்திய மாநில அரசுகள் இடையிலான நிதிசார் உறவை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மாநில அரசு துறைகளின் மூலம் அமல்படுத்தப்படும் நல உதவி திட்டங்களுக்கான மத்திய அரசின் உதவி மாநில பட்ஜெட்டுகள் மூலம் வழங்கப்பட வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மத்திய அரசு உத்தேசித்துள்ள நேரடி பணமானிய திட்டத்தை அமல்படுத்தும் முறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய பன்னீர்செல்வம், நேரடி பணமானிய திட்டத்தை மாநில அரசுகள் மூலமாகவே செயல்படுத்த வேண்டும் என்றார். தமிழகம் சார்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு உரிய மதிப்பளிக்கப்படும் என தான் நம்புவதாக கூறிய பன்னீர்செல்வம், மாநிலங்களுக்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட்டால்தான் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார்.